உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். குழந்தைகளுக்கு பருவ மாற்றத்தினாலே அடிக்கடி சளி பிடிப்பது, அதனாலே இருமல், காய்ச்சல் இவை காண்பது இயற்கை. குறிப்பாக 3 வயதுக்கு கீழான குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த தொல்லைகள் ஏற்படுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமமும் பூண்டும், கார்லிக் என்று சொல்லக்கூடிய பூண்டும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. ஒரு 3 பல் பூண்டு எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு ஓமம் சேர்த்து இரண்டையும் ஒன்றாக உறவுபடும்படி வாணலியிலே இட்டு லேசாக வறுத்து ஒரு சுத்தமான துணியிலே முடிச்சு போட்டு குழந்தைகள் தூங்குகின்ற போது பக்கத்திலே, தலையணை பக்கத்திலே வைக்கின்ற நிலையிலே அதனுடைய வாடை ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை கொடுத்து மூக்கடைப்பு, சளி, இருமல் இவற்றை குழந்தைகளிடம் இருந்து விரட்டக்கூடிய ஒரு நல்மருந்தாக, பாதுகாப்பான மருந்தாக அமையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், UTI என்று 3 எழுத்துக்களிலே சொல்லக்கூடிய ஒன்று, இது இருபாலரையும் பாதிக்கின்ற ஒரு நோயாக விளங்குகிறது. இதற்கு சின்னமோன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை சூரணம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இதற்கு ஈ காலி, எஸ்டெரிச்சியா காலி என்று பாக்டீரியாஸ் ஒரு காரணமாக அமைகிறது. இவற்றை போக்குவதிலே ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த லவங்கப்பட்டை சூரணம் பெற்றிருக்கிறது. அன்றாடம் காலையிலே அரை தேக்கரண்டி, மாலையிலே அரை தேக்கரண்டி லவங்கப்பட்டை சூரணத்தை எடுத்து, அது சின்ன லவங்கப்பட்டையாக இருந்தாலும் சரி, பெரிய லவங்கப்பட்டையாக இருந்தாலும் சரி, அரை தேக்கரண்டி சூரணத்தோடு தேன் கலந்தோ அல்லது சுடுநீர் கலந்தோ பருகுகின்ற நிலையிலே சில நாட்களிலே இந்த UTI என்று சொல்லக்கூடிய சிறுநீரக தொற்றுக்கள் அத்துணையும் விலகி போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் இருவித மருத்துவத்திலேயும் திரிபலா சூரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. 3 துவர்ப்பு சுவையுடைய பொருட்கள் இந்த திரிபலாவிலே சேருகின்றது. ஒன்று டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய். இந்த கடுக்காயை கொட்டையை நீக்கிவிட்டு தோலை மட்டும் நாம் பயன்படுத்துதல் வேண்டும். கொட்டையிலே விஷம் என்று சொல்லுவார்கள், தோலை தான் மருந்தாக பயன்படுத்துதல் வேண்டும். கடுக்காய் தாயை போன்ற ஒரு சிறந்த மருந்து என்று தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள். கடுக்காய் போக்காத ஒரு நோய் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஒரு லாக்ஸேட்டிவ், ஒரு கார்மினேட்டிவ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே வயிற்று கோளாறுகளை போக்குகின்ற ஒன்றாக, புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக, இது கிருமிகளை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு டெர்மினேலியா பெல்லெரிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தாண்டிக்காய். இந்த கடுக்காயை ஒத்த துவர்ப்பு உடையதாக தாண்டிக்காய் விளங்குகிறது. இதுவும் புண்களை ஆற்ற வல்லதாக விளங்குகிறது. நோய் கிருமிகளை, நுண்கிருமிகளை போக்க வல்லதாக திகழ்கிறது. இதனோடு பிலாந்தஸ் எம்பெலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அம்லா என்று வடமொழியிலே சொல்லப்பெறுவது, நெல்லிக்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த நெல்லி வற்றல் நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த 3ம் கடுக்காய், தாண்டிக்காய்,
நெல்லிக்காய். இவை மூன்றும் சம அளவு எடுத்து பொடித்து அதை ஒரு வஸ்திர காயம் என்று சொல்லுவார்கள், துணியிலே இட்டு சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு வெறுகடி அளவு, வெறுகடி என்று சொல்லுகின்ற பொழுது வெறுகு என்று சொன்னால் தமிழிலே பூனை என்று பொருள் பெறும். அது அந்த 3 விரல்களாலே எடுப்பது வெறுகடி என்று சொல்லப்பெறும். இப்படி 3 விரல்களாலே எடுப்பது வெறுகடி. இந்த பூனையினுடைய கால் பதித்த இடத்திலே தமிழிலே நாம் பயன்படுத்துகின்ற ஆயுத எழுத்தான அக்கு என்று சொல்லக்கூடிய 3 புள்ளிகளை வைத்தது போல விளங்கும். அதனாலே இந்த 3 விரல்களாலே எடுக்கக்கூடிய இந்த பொடியை வெறுகடி அளவு என்று சொல்லுவார்கள். இது எல்லா மருந்துகளுக்கும் பொருத்தமுடையதாக விளங்கும். இப்படி வெறுகடி அளவு எடுத்து தேனோடோ அல்லது பாலோடோ அந்தி சந்தி என்று 2 வேளை பருகுகின்ற பொழுது பல்வேறு நோய்களை போக்குவதாக விளங்குகிறது. அன்றாடம் இரவிலே மட்டும் நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே அடிவயிற்றிலே இருக்கின்ற உறுப்புகள் அத்துணைக்கும், அதாவது கழிவு உறுப்புகள் அத்துணைக்கும் நலம் தரக்கூடியதாக, பலம் தரக்கூடியதாக திகழ்ந்து உடலிலே இருக்கின்ற கழிவுகளை வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது. அன்பான நேயர்களே, இந்த திரிபலா என்கின்ற சூரணம் எப்படி நமக்கு பயன் தருகிறது, மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு திரிபலா சூர்ணத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, திரிபலா சூர்ணத்தை எதற்காக எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம திரிபலா சூர்ணத்துல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இவை 3ம் சேர்ந்த ஒரு சூர்ணம் தான் திரிபலா சூர்ணம் அப்படின்னு நமக்கு சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல வழங்குறது வழக்கம். அதே போல இந்த திரிபலா சூர்ணத்துக்கு தமிழ்ல முப்பலா அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. இந்த திரிபலா சூரணம் ஒரு ஆஸ்ட்ரிஞ்சண்டா செயல்படுது, ஒரு துவர்ப்பியா செயல்பட்டு அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறதுனால நம்ம ஆசிட் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் திரிபலா சூர்ணத்தை மருந்தா பயன்படுத்தலாம். ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருக்குதுன்னா நம்ம திரிபலா சூர்ணத்தை தண்ணியில இட்டு அதை கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது கர்ட்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதே போல மலச்சிக்கலுக்கும் நம்ம திரிபலா சூர்ணத்தை மருந்தா பயன்படுத்தலாம். தினமும் இரவு தூங்க போகும் பொழுது நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு திரிபலா சூர்ணம் எடுத்து அதை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவாகவும் இது செயல்படுது. மலக்குடல்ல ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாவும் இருக்கு. இப்ப நம்ம திரிபலா சூர்ணத்தோட அடிஷ்னலா மாசிக்காய் பொடி சேர்த்து ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இந்த மருந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சிவியர் அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் அல்சரா இருந்தாலும் சரி, பெப்டிக் அல்சரா இருந்தாலும் சரி, அல்லது டியோடினல் அல்சர், எல்லா விதமான புண்களுக்கும் ஆற்றக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் திரிபலா சூரணம், மாசிக்காய் பொடி. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுட்டு திரிபலா சூரணம் நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட 1 கிராம் அளவுக்கு மாசிக்காய் பொடி. மாசிக்காய் பொடி அதிகமாக எடுத்தோம்னா குமட்டலை உண்டாக்கும், அதனால நம்ம 1 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இதை கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரணும். காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு முன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது ஆசிட் ரீஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல பெப்டிக் அல்சர்னால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வயிற்று வலியும், டியோடினல் அல்சர்னால வரக்கூடிய சாப்பிட்ட பின் வரக்கூடிய வயிற்று வலியும் சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும். இந்த மருந்தையே நம்ம புற மருந்தாவும் பயன்படுத்தலாம். நமக்கு ஆறாத புண்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கஷாயத்தை நன்கு வடிகட்டிடணும். மெல்லிய துணி வச்சு வடிகட்டிட்டு இந்த கஷாயத்தை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமா ஆறும். கண்கள்ல தொற்று ஏதாவது இருந்ததுன்னா, கன்ஜங்டிவைட்டிஸ் போன்ற பிரச்சனை, மெட்ராஸ் ஐ போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம இந்த கஷாயத்தை பயன்படுத்தி கண்களை வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமா அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். திரிபலா சூர்ணத்தை நம்ம தேனோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வாயில இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே சரியாகும். ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு திரிபலா சூர்ணம் எடுத்து அதோட 10 சொட்டு தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வாய் புண் ஆறும். திரிபலா சூர்ணத்தோட நம்ம தேன் மற்றும் நெய் இவை 2மே கலந்துடணும். நெய்யை நல்லா உருக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதோட ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு திரிபலா சூர்ணமும் 1/2 தேக்கரண்டி அளவு தேனும் சேர்த்து காலை நேரத்துல நம்ம எடுத்துட்டு வரும்போது கண்களுக்கு பலம் தரக்கூடிய மருந்தா இது செயல்படும். கண் பார்வை குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். அதிகப்படியான நெஞ்செரிச்சல், வயிற்று வலி,
போன்ற பிரச்சனைக்கு இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மற்றும் மாசிக்காய் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், ஆசிட் ரீஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும், மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவை மூன்றும் சேருகின்ற பொழுது திரிபலா என்று நாம் பார்த்தோம். அந்த திரிபலாவோடு கர்கஸ் இன்ஃபெக்டோரியா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கர்கஸ் இன்ஃபெக்டோரியா. கால்நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதுவும் மிகுந்த துவர்ப்புடைய அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து ஆறாத புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது என்பதனாலே திரிபலாவோடு இதையும் சேர்த்து நாம் தீநீராக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே வாய்ப்புண்ணிலே இருந்து, அதாவது அச்சரம் என்று தமிழிலே சொல்வார்கள், அந்த நாக்கு புண், உதட்டு புண், கன்னத்திலே ஏற்படுகின்ற உட்பக்கமான புண் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்றது மட்டுமல்லாமல் வயிற்று புண்களை, குடல் புண்கள் என்று சொல்லக்கூடிய அல்சர் என்கின்ற புண்மத்தை ஆற்றுவது மட்டுமல்லாமல் ஆசனவாய் வரையிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாக திகழ்கிறது. குறிப்பாக இதை புறமருந்தாக தெளிவிட்ட ஒரு நீரை எடுத்து கழுவுவதனாலே கண்களிலே இருக்கின்ற ஒரு கன்ஜக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண் புளிச்சை, கண் எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆசனவாயை கழுவுவதனாலே ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய தசைப்பகுதியில் இருக்கின்ற வெடிப்பை அது போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலில் ஏற்படுகின்ற புண்களை கூட ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக இது திகழ்கிறது. ஆறாத புண்கள், இந்த டயபெட்டிக் கேங்க்ரீன் என்றெல்லாம் சொல்லுகின்ற சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகின்ற புண்களை கூட இது ஆற்றுகின்ற வல்லமை உடையது என்பதனாலே புறமருந்தாக கழுவுவதற்கும் இதை பயன்படுத்தலாம், அல்லது அந்த சூரணத்தையே மேல் தூவலாகவும் நாம் பயன்படுத்தலாம். அந்த வகையிலே இந்த திரிபலா எப்படி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இது போல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.